வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸில் ரைடர் 125. இந்த வண்டி பார்த்தீங்களாகும் இன்றைக்கி 125 செக்மெண்ட்டில் நல்ல ப்ரீமியமாக வித்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வண்டி. 2023 மாடலு, TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இந்த வண்டி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பிக்கப்பு ப்ளஸ் மைலேஜ் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய வண்டி. வாங்க வண்டியோட கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். ரியர் டயர் கண்டிஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்களாக்க ஒரு 95% இருக்குது. TN60 AK 9942 வண்டி நம்பரு. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்கள். சைலன்ஸில் லைட்டாக ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது, கொஞ்சம் பெயிண்ட் போயிருக்கு. மற்றபடிக்கு வேறு எதுவும் டேமேஜஸ் இல்லை, நீங்களே பாருங்கள். வண்டியோட டேங்க் பீஸு, டேங்கில் வர ஸ்கூப் எல்லாமே பாருங்கள். எல்லாமே பார்த்தோம்னா எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்காது, நல்லா தெளிவாக இருக்கும் வண்டி. இன்ஜின் கீழே வர இன்ஜின் கார்டும் பாருங்கள், இன்ஜின் சைடும் பாருங்கள், எந்த இதுவும் இல்லை, நீட்டாக இருக்குது வண்டி. ஃப்ரண்ட் ஹெட்லைட் டூமு எல்லாமே, ஃப்ரண்ட் மர்காடு, ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் எல்லாத்தையும் பாருங்கள். ஃப்ரண்ட் டயர் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 95% இருக்குது. அப்படியே பிராண்ட் நியூ அப்படியே இருக்குது வண்டி. எதுவும் குறை சொல்கிற அளவு இல்லை வண்டியில். லைட்டாக அந்த பம்பரில் கொஞ்சோன்னு பெயிண்ட் போயிருக்கு, அந்த ரியரில் அந்த சைலன்சர் கவர் பெயிண்ட் போயிருக்கு, இதுதான் அந்த இதில் பெயிண்ட் போயிருக்கு. மற்றபடிக்கு பார்த்தோம்னா வண்டி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா தெளிவாகவே இருக்குது வண்டி. டபுள் சீட்டு ஸ்ப்ளிட் சீட் வச்சு வரக்கூடிய ஒரு மிட் வேரியண்ட் இந்த வண்டி. இதிலே பார்த்தீங்களாக்க ஒரு பேஸ் மாடலும் வண்டி இருக்குது, ஒரு டாப் மாடலும் இருக்குது. டாப் மாடல் பார்த்தீங்களாக்க ஒரு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா வித்தியாசமாக SXC மீட்டர் போட்டு LED மீட்டர் போட்டு வரும். இது நார்மலான ஒரு LED மீட்டர் வச்சதாக இருக்கும் இந்த வண்டி. இது அதுக்கான வித்தியாசம். இதில் பேஸ் மாடல் ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ப்ளிட் சீட் இல்லாமல் சிங்கிள் சீட் வச்சுருக்கோம். இது வந்து ஸ்ப்ளிட் சீட் இருக்கக்கூடிய ஒரு மிட் வேரியண்ட் இந்த வண்டி. புது வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி 1,24,000 அந்த ரேஞ்ச் வரும். டிஜிட்டல் மீட்டர்லாம் பாருங்கள், பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு. 7,177 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அந்த 7,000 கிலோமீட்டர் ஒன்று இருந்தாப்புல பக்காவாக இருக்குது வண்டி. ரொம்ப சூப்பராக வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கஸ்டமரு. இந்த வண்டி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத. இன்றைக்கி மைலேஜ் வேணும், ஓரளவுக்கு பிக்கப் வேணும், பார்க்கவும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை தாராளமாக சூஸ் பண்ணலாம். இப்போ நார்மலாக இருக்குது மற்ற வண்டிகளில் கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியில் ஃபைபர் பாடி தான் ஃபுல்லாகவே வருது, டேங்கில் எல்லாமே பார்த்தீங்களாக்கும். இதில் நம்மளுக்கு ஒரு சேஃப் என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நம்ம நிப்பாட்டியிருக்க வண்டியை இல்லை கீழே போட்டுறோம்னா ஏதாவது டேங்கில் ஒரு சைடு பீஸ் உடஞ்சி போச்சுன்னா அந்த டேங்கில் வர அந்த பர்டிகுலர் பீஸ் மட்டும் நம்ம ஈஸியாக நம்ம கழட்டிட்டு மாற்றிக்கலாம். இதே மற்ற ஒரு மெட்டல் டேங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் 8,000 10,000 குறைஞ்சி எந்த ஒரு டேங்க் வாங்க முடியாது. ஆனால் இதை பொறுத்தளவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னோம்னா மொத்தமே ஒரு 1,200 1,300 அந்த ரேஞ்சில் வரும். உடனே நம்ம வாங்கி மாட்டிக்கலாம். சப்போஸ் இப்போ இல்லைனாலும் நீங்கள் நாளைக்கு ஆர்டர் போட்டாலும் உடனே கொடுத்துருவாங்க. டிவிஎஸை பொறுத்தளவுக்கு ஸ்பேர்ஸ் எல்லாமே குயிக்காக கொடுத்துட்றாங்க, அதனால் ஈஸியாக இருக்கும். இந்த வகையில் கணக்கு பார்க்கும்போது இந்த வண்டியெல்லாம் வந்து ரொம்ப சூட்டபுளான வண்டி, நல்ல ஓரளவுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கிற வண்டி, எல்லா வகையிலும் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலேபிளாக இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்கும் 79,000 எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, முன்ன பார்த்து குறைச்சி கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.